ஆணைய பொண்ணுங்க வேணா சீசன் 2ல நம்ம காலேஜாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். தெருத்தராக கூட சுற்றிக்கிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு ஓரமாக ஒதுங்கலான்னு பார்த்தா இப்படி பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக இருக்கிறாங்க. இவங்களை மேய்க்கிறது எப்படின்றதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓசி ட்ரீட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஓசி ட்ரீட்னா ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வரும். பீஸா ஃபர்ஸ்ட், தென் ஐஸ்கிரீம்ஸ், அவ்வளவுதான். பிரியாணி வாங்கி கொடுத்தா உடனே போயிடுவேன். பிரியாணி வாங்கி கொடுத்தா உடனே போயிடுயா? உங்களை பார்த்து யாராவது நீங்க இவங்கள மாதிரி இருக்கீங்க, இந்த நடிகை மாதிரி இருக்கீங்க, அந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்க? இல்ல, அப்பெல்லாம் யாரும் சொன்னதில்ல. ஜெனிலியா அப்படின்னு சொன்னாங்க. ஓ மை காட், தனுஷ் மாதிரி இருக்கீங்க. பிச்சைக்கார மாதிரி இதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான். கேவலமாக தானே திட்டிக்கிறாங்க. வெயிலுக்கு காண்டாக போறாங்களா இல்ல நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறாங்களான்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். உங்களை பார்த்து யாராவது வந்து நீங்க இந்த ஆக்டர் மாதிரி இருக்கீங்க, ஹீரோ மாதிரி இருக்கீங்க, விஜய், அஜித் யாராவது இல்ல யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, என்னெல்லாம் பார்த்தா எங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்க காமெடி அப்பா வர சொல்றேன் நான். ஏதாவது ஒரு முகச்சாடையில் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி இதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான். டேய் பிச்சை இருக்குது கூட்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படி தான் இருக்கும். இல்லடா, நான் சீரியஸாக தான் கேட்குறேன். உண்மையிலே உண்மையிலே யாரும் சொன்னது இல்லையா தனுஷ் மாதிரி இருக்க அப்படின்னு யாரும்? ஆனால் உடம்ப பார்த்து வேணா சூர்யா மாதிரி இதுன்னு சொல்லுவாங்க. சூர்யா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏய் என்கிட்டயே கதை விடாத. ஓசி ட்ரீட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஓசி ட்ரீட்னா ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வரும். பலே வெள்ளே தேவா பலே ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வரும். ஸோ ஓசி ட்ரீட்னா அது என்னெல்லாம் சாப்பிடலாம்னு தோணும் உங்களுக்கு? நான்வெஜ் எல்லா ஐட்டமும் சாப்பிட தோணும். அப்படியா? இப்போ எனக்கு ஓசி ட்ரீட் அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே ஓகே இன்னைக்கு அவங்க காசை காலி பண்ணணும், சரியா, சாப்பிடாத எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துடணும் இப்பெல்லாம் எனக்கு தோணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்படி? கண்டிப்பாக தோணும். எல்லாமே தோணும். அழுவணுமா? ஆமாம். யார் அழுவணும்? அவன் அழுவணும். சரியா? கடைக்காரனும் அழுவணும். நீ சாப்பிட்றத பார்த்து கடைக்கார அழுவணும், காசு கொடுக்குற அழுவணும். அதானே உலக வழக்கம். ஓசி ட்ரீட்னா நீங்க என்ன சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு? நான்வெஜ் சாப்பிடுவேன். நான்வெஜ் தான். வேற என்னலாம் தோணும்? வேற எதுவும் வேற தோணும். இப்போ அவர் சொன்ன மாதிரி எதுவுமே தோணாதா? தோணாது. நல்லவங்க. ஓசி ட்ரீட். அட யார் உங்களுக்கு ட்ரீட் வைக்க போறா? வேணான்றீங்க. ஓசி ட்ரீட்னா வேணாங்க. ஆளு கொஞ்சம் ஊத்தமா இருக்க. தாத்தா வீட்டுல நல்ல சாப்பாடோ. ஓசி ட்ரீட்னா என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணும்? என்னெல்லாம் தோணுன்ற? நான் அவ்வளவா எங்க வெளில போக மாட்டேன். வெளியே போக மாட்டீங்களா? சரி ஓகே. நானும் வெளியே போக மாட்டேன் எங்கேயும். பொண்ணு நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து யாராவது நீங்க இவங்கள மாதிரி இருக்கீங்க, இந்த நடிகை மாதிரி இருக்கீங்க, அந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்ல, சொன்னது. சிம்ரனா சார்? அவங்க சொல்லிட்டாங்க நீங்க சிம்ரன் மாதிரி இருக்கீங்களா? இந்த இவங்க யாரா சொல்லியிருக்காங்களா? சும்மா பக்கத்து வீட்டு ஆண்டி மாதிரி இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லீங்கோ. யாருமே இல்லையா? எங்க அம்மா மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாங்க. அம்மா மாதிரி இருக்காங்க. ஓகே. ஐஸ்வர்யாவா அவங்க? கேட்டீங்க இவங்க தான் ஐஸ்வர்யா. ஐயோ நெஞ்ச வேற வலிக்குதே. உங்களை பத்தி யாராவது ஹீரோ மாதிரி இருக்க, இந்த ஹீரோ மாதிரி இருக்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாரு? என்ன ஹீரோ? பக்கத்தில் அவன் தான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? நீ வேற ஜூம்லாம் பண்ணல, நீ சொல்லு. வெக்கப்படாத சொல்லு. அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அழகா. டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா. நீ சொல்லுமா என்ன ஹீரோன்னு சொன்ன அவங்கள பார்த்து? நானா யோசிக்கிறியா? ஆஸ்ட்ரேலியா விஜய் மாதிரி. ஆஸ்ட்ரேலியா விஜய். இப்படி ஒன் சைடுல பார்த்தா? ஒன் சைடுல பார்த்தாலே எதுவும் தெரியல. எதுவுமே தெரியலையா? ஓசி ட்ரீட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நான் இவ்வளவுதான் முதல்ல பிடிப்பேன். மச்சி இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, ட்ரீட், பீஸா ஃபர்ஸ்ட், தென் ஐஸ்கிரீம்ஸ், அவ்வளவுதான். அடிங்கோயல. எப்படி காலைல எழுந்ததுலேருந்து எல்லாமே ஓசி தானே? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஓசி வாங்க முடியும், வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது. நைட் படுத்து தூங்குற வரைக்கும் ஓசி தான். எல்லாம் ஓசி தான். இந்த நாடு எங்கேயா போகுது? தலகாணி கேட்டா கூட ஓசியா தான் இருக்கும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எங்க வீட்லயே இருக்கும். உங்க வீட்லயே இருக்குதா? ஓகே, இது திமிரு பிடிச்சது. உங்களுக்கு ஓசி ட்ரீட்னா என்ன ஞாபகம் வரும்? ஐஸ்கிரீம் மட்டும். ஐஸ்கிரீம் தான். வெரி குட்மா. பார்த்தா அப்படி தெரியலையே. ஐஸ்கிரீம். ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா ஃபேட் ஆவாங்க. எனக்கு அவ்வளவா பிடிக்காது, ஓரளவு ஓரளவு பிடிக்கும். வேற என்னெல்லாம் சாப்பிடலாம் தோணும் ஓசி ட்ரீட்னா?
வேற எதுவும் தோணாதுண்ணா 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு பேச்ச பாரு. பிரியாணி வாங்கி கொடுத்தா உடனே போயிடு. பிரியாணி வாங்கி கொடுத்தா உடனே போயியா? ஓசி ட்ரீட் ஓசி ட்ரீட் ஓகே. ஓசி ட்ரீட்னா பிரியாணி தான். பிரியாணி தான். என்ன கன்றாவிடா இது? சொல்லுமா. ஓசி ட்ரீட் தானே அதே அதே பிரியாணி தான் எல்லாருக்கும். அதே பிரியாணி தான். ஒரு பிரியாணி ஸ்பான்சர் பண்ணா போதும்ல. உட்கார்ந்திருக்காளுக்கு பாரு சேத்துல போறட்ட பன்னிக்கு மாதிரி. நீங்க குழந்தையா இருக்கும்போது ஓகேவா இல்ல இப்போ இருக்கும்போது யாராவது ஏதோ ஒரு வகையில தப்பி தவறி தெரியாம நீ வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க. யாரும் சொன்னது இல்ல. ரைட் விடு. சொல்லி முடிக்கல நான் ஒன்றும். அதே சொல்லிருக்காங்க. யாரும் சரி சொன்னது இல்ல. பக்கத்து டாயா மாதிரி இருக்கிற அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? நான் சொல்றேனே. யாருவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? உங்க கண்ணு வந்து அழகா இருக்கு அப்படின்னு அழகா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஹீரோயினி மாதிரி இருக்கு அப்படி சொன்னது. காந்த கண்ணனகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். சொல்லுமா. சித்தி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சித்தி மாதிரியா? இது ராதிகா சித்தியா இல்ல எப்படி? எங்க சித்தி மாதிரி உங்க சித்தி மாதிரி இருப்பாங்களா? நான் கடும் கோபக்காரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓர கட்ட பத்தியா நீ பொழைச்சுக்கிற. யாருமே இல்ல. என்ன யாருமே இல்ல? சொல்லல. ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்க வந்து அதுல யாருமே இல்லன்ற. அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? உங்களை பார்த்து யாராவது அம்மா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும். எங்க அம்மா மாதிரி நான் இருக்கேன். அது பொதுவா சொல்லுவாங்கம்மா. சொல்லலனா தப்பு. சொல்லலனா தப்பா போயிடும். சொல்லுங்க. இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்ல. சொன்னதே இல்ல. ஏதா ஹீரோயின் மாதிரி எதுவுமே நீங்க நடந்து அப்படி இருக்கீங்க. அப்படி எல்லாம் எதுவும் சொன்னது இல்ல. நீங்க சிரிச்சா இப்படி இருக்கீங்க. சொன்னா உங்களை கூப்பிடுறோம். சொன்னா அவங்கள கூப்பிடுறீங்களா? உங்களை கூப்பிடுறோம் வாங்க. சொன்னா எங்களை கூப்பிடுறீங்க. நான் பிரியாணி வாங்கி தர மாட்டேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. இந்த பார் இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன். போய் வா. ஓசி ட்ரீட்னா உங்களுக்கு என்ன சாப்பிடணும் ஞாபகம் வரும்? ஃபுல்லா சாப்பிடுறது. ஃபுல்லா சாப்பிடுறது. வேற எதுவுமே ஞாபகம் வராதா? வேற எதுவும் வராது. சல்லி பையன் ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா சுடு சொத்தையும் திம்பா. உங்களை பார்த்து யாராவது நீங்க இந்த ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லண்ணா. சொல்லியிருப்பாங்க. சொல்லு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது சொல்லியிருப்பாங்க? கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல. என்ன பாஸ் சொல்றீங்க? இப்ப பாக்குறியா இவங்க யார் மாதிரி இருக்காங்க? ஐயோ. சரி ஓகே. உங்களை பார்த்து யாராவது ஹீரோ மாதிரி இருக்காங்க சொல்லியிருப்பாங்களா? என் ஃப்ரெண்டு நிஷாந்தினி சொல்லியிருக்கான். நிஷாந்தினி சொல்லியிருக்காளா? என்னன்னு? தனுஷ் மாதிரி. தனுஷ் மாதிரி இருக்கேன். பாத்துங்க அப்படியே தனுஷ் அதெல்லாம் கட்சி கிட்ஸ் எதனா காட்டுங்க. காட்டுங்க. உங்களை பத்தி யாராவது? விக்ரம் மாதிரி இருக்கு. விக்ரம் மாதிரி இருக்கீங்க சொல்லுங்க. என்ன விக்ரம்? ஐ படம் விக்ரம். சேது விக்ரம். ஐ படம் விக்ரம். ஐ படம் விக்ரம். அது எப்படி அந்த ஹன்ச் பேக்கோட இருப்பார் அவரா? அதுக்கும் மேல அப்பலாம் யாரும் சொன்னது இல்லண்ணா. எதுவுமே சொன்னது இல்லையா? அப்பலாம் சொன்னது இல்ல. சந்தானம், நாகேஷ் அந்த மாதிரி கூட போனது இல்லையா? ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. பக்கத்து வீட்டு அங்கிள் அப்பலாம் எதுவும் சொன்னது இல்லையே. யாரும் சொல்லியிருப்பாங்க. யோசிப்பார் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. வாடையே ஆகாதுங்க. ஓகே. ஓசி ட்ரீட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏன்னா ஒரு பண்றீங்க. நல்லா சாப்பிடலாம். சாப்பிடலாம். என்னெல்லாம் சாப்பிடலாம்னு தோணும் உங்களுக்கு? பிரியாணி. அப்புறம் கிரில்டு சிக்கன். சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. சொல்லு. நான் மெனு சொல்றேன் நீ எல்லாம் ஓகே. சரி ஓகேண்ணா. என்ன நக்கலா? நிறைய வாங்கி சாப்பிடலாம். அப்புறம் சாக்லேட். இப்போ இந்த பொண்ணு ட்ரீட் தருதுன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? இவளை விடவே மாட்டேன். விடவே மாட்டீங்க. கூட்டிட்டு போய் பயங்கரமா ரெண்டு காசு கொடுத்தா எது வேணா சாப்பிடலாம். எது வேணா சாப்பிடுவேன். ஐயோ பாப்பா நீ அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. உங்களை பார்த்து சின்ன வயசுலயோ நீங்க குழந்தையா இருக்கும்போதோ இல்லை இப்போ இருக்கும்போது யாராவது வந்து தப்பி தவிரி தெரியாம நீங்க இந்த ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் யாரும் சொல்லியிருப்பாங்க. இல்ல அப்படிலாம் யாரும் சொன்னதில்ல. தெரியாம சொல்லிட்டே கிளம்புங்க. உங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க. பாரு என் பொண்ணு ஹீரோயின் மாதிரி இருக்கா பாரு. அப்படிலாம் சொன்னது கிடையாது. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏய் சனினே வந்து கோலம் படுறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. என் பொண்ணு யார் மாதிரி இல்ல, அவ தண்ணி அப்படி சொல்ல தண்ணி ஹீரோனி சொல்வாங்க. அடே எங்க அப்பா. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? நசிரியா மாதிரியே இருப்பா. நஸ்ரியாவா? அப்படி சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நீ முகமூடி போட்டா நாங்க நஸ்ரியான்னு ஒத்துப்போம். என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெளிவா புரியுது. பட் அதுக்கு நான் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லனா. அம்மா சொல்லியிருப்பாங்க. சொல்லு. அந்த மாதிரிலாம் சொல்லனா. யூட்டா அச்சிரும் போலையா? ஏய் சொல்லன்றா அப்புறம் என்னடா நீ? அந்த மாதிரிலாம் இல்ல. நீ ரெடி ஆயிட்ட அப்பவே. ஆமா. கேட்டா இல்லங்க. ஏய் இது உனக்கே நியாயமா இருக்கா? ஃப்ரெண்ட் சொல்லிருக்கானா. என்ன சொல்லிருக்காங்க?
ஐஸ் பார்த்தா அமலா பால் மாதிரி இருக்கு Wow. அப்படின்னு சொல்லியிருக்கா அவள்தான். வீணானே குலகர் நாய்க்கிறான் போயிரு. ஓசி ட்ரீட்னு உங்களுக்கு யாராவது கொடுக்க வராங்கன்னா நீங்க என்னலாம் சாப்பிடணும்னு நினைப்பீங்க? ட்ரீட்னா பிரியாணி அது மாதிரி தான் பிரியாணி. குளிக்கிறியா இல்லையா சிவகடாட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. யாராவது உங்களை பார்த்து ஹீரோ மாதிரி இருக்கீங்க? எந்த ஹீரோண்ணே? எந்த ஹீரோ? அரவிந்த் சாமி மாதிரி. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. ஓசி ட்ரீட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இது வரைக்கும் நான் போகல. வாங்கி கொடுக்குறாங்க ஓசியில். அப்படின்னா நீங்க என்னலாம் சாப்பிடணும்னு நினைப்பீங்க? அப்படியெல்லாம் இல்லை, அது நமக்கெல்லாம் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டான். யாரையும் அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அப்படியெல்லாம் கூட அது மாதிரிலாம் அப்போ நடக்கலை. நான் என்னுடைய முன்ன மாதிரி இருக்கும்போது இப்போல்லாம் நிறைய அது நடக்குது. அப்படியெல்லாம் அப்போ இல்லை. என்னையா நீ ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ரூட்ல எல்லாரும் ஒழுங்கா போயிட்டு இருக்கிற பொழுது நீ மட்டும் செப்பரேட்டா ரூட் போட்டு சவாரி போடு. ஓசியில் வந்து யாரும் வாங்கி தரல, நம்மளும் வாங்கி சாப்பிட்றது போடுறேன். சாப்பிட்டாம கூட ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எதனா சாப்பிட்டுங்கப்பா, நான் எனக்கு தனியாக கொடுத்துக்கிறேன்னு சொல்லிடக்கூடிய ஆள் தான் நான். யார் ஞாபகம் வருவாங்க? என்னெல்லாம் சாப்பிடலாம்னு தோணும்? கொடுக்குறதே ஓசி, அதில் என்ன சாப்பிட்டா என்ன? அப்படியா? இது எனக்கு முதல்லயே தெரியாம போச்சு. அப்படிலாம் போனது இல்லைண்ணா. போனால் ஷேர் பண்ணி சரி, சாப்பிடுவேன். இவங்க ட்ரீட் தராங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க? எது ஒன்றா வாங்கி சாப்பிடுவேன். அது நான் உன்னை ஆளை பார்த்து தப்பா இடம் போட்டேன். கஷ்டகாலி பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டோம், மினிமம் தான். கொஞ்சம் தான் வச்சுருப்போம், கொஞ்சமே ஷேர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோதான். அது எப்படி முடியும்? கேட்கலப்பா. சும்மா ஏதாவது ஒரு ஹீரோ சொல்லியிருப்பாங்களே யாராவது? அண்ணி இப்போ சொல்லியிருப்பாங்க. இல்லை, நான் என் பேர் மோகன் தான். நான் என் ஸ்டைல் அப்போ வேற. அப்போ சொல்லும் போது மோகன் சொல்லுவாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னும் வந்துருச்சு. அது சொல்லுவாங்க. அவரு ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. ஹீரோவுக்கு தான் ஜீரோ மாதிரி இருக்காங்க. வேணாப்பா, நான் இப்படியே இருந்துடுறேன். எனக்கு ஹீரோ வேஷமே வேணாம்டா ஐயா. யாராவது தப்பி தவிர தெரியாம உங்ககிட்ட வந்து நீங்க ஹீரோ பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கலாம் சொல்ல மாட்டாங்க, கேரக்டர் வைஸாக நான் சொல்லுவேன். என்ன யார மாதிரி இருக்கும்? ஜெனிலியா அப்படின்னு சொல்லி. ஓ மை காட். நீ வருத்தப்படாத என் செல்லம். நோ 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 நோ. ஜெனிலியா, இது ஜெனிலியாக்கு தெரியுமா? தெரிஞ்சா அவள் தான் அவங்க. அவள்தான். அதுக்கு இதுக்கப்புறம் ஜெனிலியான்ற பேரே மாத்திப்பாங்க அவங்க. ஃபீல் பண்ணாத, அவன் சும்மா பேசுறான். நீ தப்பா நினைக்காதடா. என்ன அப்படிலாம் யாருமே சொன்னதே இல்லைண்ணா. சொல்லுங்க இல்லையா? ஆமா. கலாய்ப்பாங்க எப்படி கலாய்ப்பாங்க. ஜெனிலியா இருக்கும்? எப்படின்னா சும்மாப்பா அப்படிலாம் தான் கலாய்ப்பாங்க. இல்ல உன்னை யாராவது கேரக்டர் வச்சு கலாய்ச்சிருக்காங்களா? அப்படிலாம் இவங்களை ஜெனிலியான்னு யாராவது கலாய்ச்சிட்டாங்க, அது உண்மை நினைச்சு என்ன ஜெனிலியான்னு நினைச்சிட்டு இருக்காது. அது மாதிரி யாராவது நான் நினைச்சது இல்லையே. பரவாயில்ல. ஹீரோயின்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஐயா பைத்தியங்க. ஆனா இதுக்கு நான் இப்படியே போறேன். ஓசி ட்ரீட்னா உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணும்? பிரியாணி. ஆ? பிரியாணி. பிரியாணி. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? ஆத்தாடி. எப்படி அளவா சாப்பிடுவீங்களா? ரொம்ப அளவா. இழுவ வலுவா இருக்கு. இவ்வளவு அளவா? ரொம்ப அளவா சாப்பிடுவா. சரி ஃபைன். வேற என்னலாம் தோணும் உங்களுக்கு? இவனை போட்டு அடிக்கணும்னு தோணும். இதாமா நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. சேம் பிரியாணி. உங்களுக்கும் பிரியாணி தான். பிரியாணி தான் சாப்பிடுவோம். உண்மை வரும். எதுவா இருந்தாலும் ஓகே, எதுவா இருந்தாலும் ஓசில எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? பிரியாணி தான். பிரியாணி தான். ஓ அப்படி என்ன தான் இருக்குது அந்த பிரியாணில? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஓசி ட்ரீட்டா நிறைய வருமே ஞாபகம். அட பாவி. என்ன ஞாபகம் வரும்னு கேட்டேன். நிறையண்ணா, அதாவது எப்படி சொல்றது, எவன் செலவு பண்ணா அவன் சொத்தை எல்லாம் அழிக்கிறான். அழிக்கலாம். இவன் ஏன் ஜாதி எப்படி கரெக்டா பேசுறான்? நல்லா இல்லாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். பிச்சைக்காரன் தான் சொல்லிக்கிறாங்க. பிச்சைக்காரன் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி உண்மைகள் நிறைய சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. என் கிளாஸ் பொண்ணு ஒன்று வரும், என்ன விஜய் சேதுபதி மாரியா யார் மாரியும் இருக்கும் சொல்லும். அட்டகத்தி தினேஷ் மாரி இருக்கும். அவர் மாதிரி இருக்கு. அட்டகத்தி தினேஷ். கோவத்துக்கு செத்துலாம் போல இருக்கு. அப்புறம் எங்க அத்தை போட்டு வந்து நிறைய சொல்லுவோம். நடிக்கிறான் பாரு. அப்படியே நடிக்கிறான். ஏய் வாஸ் டேய் மைக்காலையாச்சு கொன்றுங்க. ஏய் அப்படி கத்துற? வெள்ள பையா. யாரும் சொல்லல உங்களா? அப்படியே எதுவுமே சொன்னது இல்ல. உங்க கண்ணை பார்த்து நீங்க இந்த மாதிரி மீனா மாறீங்க. நீங்க நடக்கிற ஸ்டைல ஐயோ அதெல்லாம் தாங்க முடியல, அங்க திருப்பாங்க. நாங்க முள்ளல்ல இப்ப அவன் சொல்லாம மட்டும் ஏன் இழுத்துட்டு இல்ல. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன?
பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். உங்களை பார்த்து யாராவது நீங்க ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க இல்லை இந்த ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்லையா? அவ்வளோதான் சொல்லுவியா? அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓ கிழிஞ்சது. யாருன்னு சொன்னது இல்லைண்ணா, கேவலமாக தானே திட்டிக்கிறாங்க. இப்படி எப்படிலாம் திட்டிருக்காங்க? அசிசமாக திட்டிக்கிறான். பச்சை மானா மானே தேனே புன்மானே அது கூட கீழே, ஏய் அதுக்கு கீழே. நான் கேட்கறேன். ஏய் விட்றா விட்றா. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா. సరసకురారా రారా చింతకు చీరా ప్రాణమే నీదిరా ఏలిపోరాదరా శ్వాసలో శ్వాసవైరారా. பாட்டு கேட்டீங்கல்ல, அந்த பாட்டு இப்ப பாடுங்க. எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது. பரவாயில்ல, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஐயோ வேணாம். நான் சொல்லி தரேன். ராரா ராரா சரசுக்கு சரசுக்கு ராரா ராரா ராரா. பரவாயில்ல பரவாயில்ல. பாட்டு பாடுமானா? வேணாம். ராரா சரசுக்கு ராரா ராரா செந்திருக்கு தேரா, அவ்வளோதான். என்னடா சொல்ற? ராரா சரசுக்கு ராரா தேரா. அப்பா, இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டா? நான் தள்ளியே நிக்கிறேன். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ராரா சரசுக்கு ராரா போதுண்ணா. ட்ரை பண்ணு. அதுக்கு மேல தெரியாதுண்ணா. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். రారా సరసుకు రారా చేరా చిందుకు చేరా నాణమే నీదిరం ఏని పోలాగుదా பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறா. அந்த பாட்டை பாடுங்க. அந்த பாட்டுல எனக்கு தெரியாது. சரி அழுவாத. அவன் மரத்துலதுக்குலாம் அழுந்துருக்க நீ. தெரியாது எனக்கு பாட. சரி அழுவாத. பாட தெரியாது. அவ பாடுவா, சூப்பரா பாடுவா. நீ சொல்லு. அண்ணா எனக்கு சத்தியமா பாடலாம் தெரியாதுண்ணா. உங்க குரலையாச்சும் நாங்க கேட்கணும் ப்ளீஸ். இந்த பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க. ரெடி? தெரியாதுண்ணா எனக்கு. நான் மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன். இல்லண்ணா நீங்க ஓடுறீங்க அப்புறம் கம்ப்ளைண்ட் பாட மாட்டீங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது கோபால். சரசுக்கு ராரா இந்துக்கு சேரா மக்கிக்கு மாறா மக்கிக்கு மாறா மக்கிக்கு மாறா. போடா போ. கரெக்டா வருதுடா போடா. அந்த ரா அப்படி போ. அந்த ரெண்டாவது ஏக்கு போ. ஏயா ஏன் வாய கிளறீங்க? வரலண்ணா. ராரா ராராவா? இல்லை, சாங் பிடிக்கலண்ணா. பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும். ஒரு பாடு. ட்ரை பண்றா. சும்மா ட்ரை பண்ற. ஜாலியா பண்ணுங்கடா. சொல்லி கொடுத்த மாதிரி பாடு. ராரா சரசுக்கு ராரா சரசுக்கு டேய் பாடுறா டேய். என்ன கொடுமை சரவணனது. நீ லைட்டா பாடு. இந்த பாட்டு எனக்கு பாட்டுலாம் வர ஏய் பாரு. தெரியாது. ஒன்றும் பாடு. பாட தெரியாது. சரி உனக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது பாடு. தெரிஞ்ச பாட்டுலாம் எனக்கு பாட்டே தெரியாது. நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. ராரா சரசுக்கு ராரா. அவ்வளவுதான். மறுபடியும் ராரா. சரசுக்கு ராரா. போதும். அவ்வளவுதானா? பேச்சு மட்டும் பேசு, நீ பாடாத. பாவம், ரொம்ப ஃபீல் பண்றேன். தாறு மாறு தக்காளி சோறு தக்காளி சோறு தக்காளி சோறு. மாத்தி யோசினா என்னன்னு தெரியுமா? இப்போ இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் தெரியுமா? நான் கேட்டதுக்கு பாதி சம்மந்தமே இல்லாம இந்த அமலா பண்ணலாம் சொல்லிச்சு. அது மாதிரி சம்மந்தமே இல்லாம நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? டப்புன்ட்டு எல்லாருமே ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க பேர் என்ன? ஐயோ அவுட் போ. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? அங்க யாரும் நடந்து போறாங்க. யாரு? என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க? இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. எங்க? இந்த பேக் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கே. நசிரியா காலை சாப்பிட்டியா? நசிரியா சாப்பிட்டியாமா? இவங்க கேட்டீங்க. அழகா இருக்காரு. இவரா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரு ஷெரீஃப். உங்க பேரு? இவன் அழகா இருக்கா. நல்லா இருக்காங்களா? எங்க ஃபேஸ் கட். ஆமா ஊண்டா. ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கலர் ட்ரெஸ் போட்டு? அதனால நின்னுட்டு இருக்காங்க. யார் நிக்கிறா? நடக்கலாம் போல இருக்கு. நடக்கணும் நட. எனக்கு பசி எடுக்குது. ஏய் பேச விடுமா நீ? பேக் நான் பேசவே வேணாமா?
மைக் சரியா பிடிங்க. மைக் நான் பிடிச்சிட்டேன். நிறைய என்ன கூட்டமா என்ன இருக்கு. நீ எந்த காலேஜ்? கேமரா இங்க இருக்கு. எந்த கோர்ஸ்? இங்க லைட்ஸே இல்ல. லைட்ஸ் அப்படியே இல்லனா எடுக்க மட்டும். போறாங்க. ஏய் இந்த பொண்ணு என்ன பேச விட மாட்டேங்குதா? பேச விடுறியா இல்லையா நீ? மேம் நீ நல்ல பொண்ணா நீ நல்ல பொண்ணான்னு கேக்குறேன். கேம் ஸ்டார்ட். உங்க பேர் என்ன? எனக்கு அந்த பஸ் மேலே போகணும். எந்த பஸ்ல? எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை. உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் ஆசையா? இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? இவளை கூட சண்டை போட்டுட்டே இருப்பேன். ஏன் சண்டை போட்டே இருக்க நீங்க? அது அங்கே யாரோ வராங்க. யார் வராங்க? அவுட்டு. ஸ்டார்ட். உங்க பேர் என்ன? தெரியாது. அவுட்டு. உங்க பேர் என்ன? சாப்பிட்டேண்ணா. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? வெளியே போனா. எங்க போன? காலேஜ். காலேஜுக்கு போனாரா? உங்க பேர் என்ன? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? நேற்று எப்போ சாப்பிட்டீங்க? காலைல எக்ஸாம் எழுதணும்ல. காலைல எக்ஸாம் எழுதுறீங்களா? எத்தனை நாள் எக்ஸாம்? நேற்று மேக்ஸ் எக்ஸாம். என்ன எக்ஸாமு? என்னது? போ அவுட்டு போ. உங்க பேர் என்ன? நேற்று போன ஊருக்கு. நேற்று போன ஊருக்கா? என்ன பேசுற? நேற்று போன ஊருக்கு? நேற்று எந்த ஊருக்கு போனீங்க? காலையிலே சாப்பிட்டேன். காலையில சாப்பிட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க? ஸ்டார்ட். உங்க பேர் என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. நோ நோ நோ. என்ன நோ நோ? அவுட் போ. உங்க பேர் என்ன? என் ஷர்ட் அழகா இருக்கு. தேங்க் யூ. அங்க அண்ணன் சட்டை நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ் அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி நேற்று குளிச்சிங்க நீங்க முதல்ல? நீங்க எந்த காலேஜ்? உங்க தலைமுடி நல்லாவே இல்லை. அதுக்கு என்ன பண்றது? நான் குளிக்கவே மாட்டேன். நீங்க குளிப்பியா? பல்லு விளக்கிருக்கியா? வளர்க்க மாட்டேன். போச்சு அவுட். ஸோ எல்லாருக்குமே இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே விட பெஸ்ட்டான எபிசோட் அடுத்தடுத்த வாரங்களில் வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே மறக்காம பாருங்க. பாய் பாய் ஃப்ரம் ஷெரீப். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.